ஹாய் காய்ஸ், இந்த ஜிஎஸ்டி 2.0 பற்றி பார்த்தோன்னா கரண்ட் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் ஸ்லாப் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் டேக்ஸில் இருந்தது. லைக் 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸேஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 22, 2025 நரேந்திர மோடி கவர்மெண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் எந்தெந்த ஸ்லாப்பை பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 12% இருக்கக்கூடிய 99% கூட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 5%ல் கிளப் பண்ணிட்டாங்க. அண்டு 28%ல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அரௌண்டு 90% கூட்ஸை பார்த்தீங்கன்னா 18%ல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது லைக்ஸ் 5% அண்ட் 18% மட்டும்தான் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் இதில் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஒரு லைக் டொபேக்கோ கூட்ஸு, கூட்கா, பான் மசாலா அண்டு லக்ஸுரி கூட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாக்ஸேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% அப்படிங்கிறது ஒரு டாக்ஸேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அந்த டெசிஷன் மேக்கிங்கை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, அதாவது இந்த மந்த்து பிகினிங்கில் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மீட்டிங்ஸ் நிர்மலா சீதாராமனுடைய ஹெட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 டெல்லியில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பான் மசாலா ரைட் புகையிலை, குட்கா அண்டு லக்ஸுரி கூட்ஸுக்கு எல்லாமே 40% டாக்ஸேஷன் விதிக்கலாம். அண்டு ஒன்லி த 5%, 18% மட்டும் இன்னும் ஃபியூச்சரில் டாக்ஸேஷனாக வச்சுக்கிட்டு அண்டு அகெயினாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டைப் ஆஃப் தி டாக்ஸேஷனை ஒரு ஸ்லாபை மட்டுமே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங்கை செப்டம்பர் 3 2025 பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கான இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 15, 2025 லைக் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னா டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நரேந்திர மோடி பேசும்போது as soon as பாசிபிள் ஜிஎஸ்டியினுடைய ரிஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிவ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலை பப்ளிக் பிளேஸில் ஒரு பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த வேண்டிய இனிஷியேட்டிவ் தான் இன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.0 அப்படிங்கிறது ஜிஎஸ்டி டாக்ஸேஷனுடைய ரிஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா கேம் டு ஃபோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், அப்போது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் 5% அண்ட் 18% மட்டும்தான் இப்போ லைவில் இருக்குது. 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி கூட்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ 2017 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் டு ஃபோர்ஸ் வரும்போது அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுடைய டாக்ஸேஷன் ரெவன்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 7.19 lakhs crore இருந்திருக்கு. இப்போ கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியினுடைய சோர்சஸ் இன்கம்ஸ் 22.08 lakhs crore பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ரைட், அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் லைக் என்னென்ன எக்ஸிஸ்டிங் டாக்ஸேஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 8th இயரில் அந்த ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபிஸ்கல் இயருக்கு லைக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 1, 2025 March 31, 2026 வரைக்கும் இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயருக்கு வரைக்கும் இன்கம் டேக்ஸுடைய ஸ்லாப் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs அப்படிங்கிறது பெர் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2.0 கொண்டு வர்றதுனால அடுத்த நெக்ஸ்ட் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான எக்கனாமிக் க்ரோத் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஜிஎஸ்டி 2.0 வீடியோஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.